Welcome to Gully Classroom. This is the 5th lecture in agriculture. Agriculture chapter la இதுதான் 5th lecture மா. In CBSE 10 Geography chapter 4 agriculture இதுதான்ப்பா 5th lecture. Sir, இந்த lectureல நம்ம என்ன சார் படிக்க போறோம்? We are going to study about what are the changes that were done with respect to agriculture by our Indian government. Indian government நம்ம நாட்டுல அக்ரிகல்ச்சரை நல்லா கொண்டு வர்றதுக்காக எப்படிப்பட்ட சேஞ்சஸ் எல்லாம் பண்ணாங்கன்னு படிப்படியா பார்க்க போறோம். சார், இந்த லெக்சரை பார்க்கிறதுக்கு முன்னாடி என்ன பார்க்க போறோம்னு ஒரு ஓவர்வியூ தாங்க சார். ரைட்டுமா? ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இந்தியா இண்டிபெண்டன்ஸ் வாங்குச்சு இல்லையா, அப்போ கம்ப்ளீட்டாவே ஜமீன்தாரி சிஸ்டத்துல இருந்துச்சு. ஏகப்பட்ட நேரம் ஒருத்தர் கிட்ட இருந்துச்சு ஜமீன்தார். அவர் என்ன பண்ணாரு, ஏகப்பட்ட ஆளுகளை அவர் கீழே வேலை வச்சுக்கிட்டு, ஏகப்பட்ட கூலி ஆளுகளை அவர் கீழே வேலை வச்சுக்கிட்டு அவரு நிறைய அக்ரிகல்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அப்ப அந்த சிஸ்டத்துல இருந்து எப்படி வெளியில வந்தோம்னு பார்ப்போம். 1960s 70sல ஏகப்பட்ட அக்ரிகல்ச்சர் ரீஃபார்ம்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணி கிரீன் ரெவல்யூஷன் மூலமா வீட் ப்ரொடக்ஷன் எப்படி இன்க்ரீஸ் ஆச்சு, ஒயிட் ரெவல்யூஷன் மூலமா மில்க் ப்ரொடக்ஷனை எந்த அளவுக்கு இந்தியால இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னு பார்ப்போம். 1980sல எப்படிப்பட்ட காம்ப்ரிஹென்சிவ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் இந்தியன் கவர்மெண்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணி நம்ம நாட்டுல அக்ரிகல்ச்சரை இம்ப்ரூவ் பண்ணுச்சுன்னு பார்ப்போம். இதெல்லாம் இல்லாம ரீசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ் நம்ம நாட்டுல எப்படி டெவலப் ஆகுது, கவர்மெண்ட் எப்படி அக்ரிகல்ச்சருக்காக ரீசர்ச் பண்ணி அதை டெவலப் பண்ணுது, என்ன இன்ஸ்டிடியூஷன் எல்லாம் ஆரம்பிக்குதுன்னு பார்ப்போம். இதெல்லாம் இல்லாம இந்தியன் அக்ரிகல்ச்சர் என்ன சிச்சுவேஷன்ல இன்னைக்கு இருக்குது, இந்தியன் அக்ரிகல்ச்சருடைய சேலஞ்சஸ் என்ன, ப்ராப்ளம்ஸ் என்ன அப்படிங்கிற வரைக்கும் பார்ப்போம். திஸ் இஸ் த என்டையர் லெக்சர் இன் a very short crisp notations. ரைட் கண்ணா, let us start our lecture today. அப்போ இந்தியா ஃப்ரீடம் வாங்கிருது. ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் இந்தியன் அக்ரிகல்ச்சரல் டெவலப்மெண்ட் வாஸ் hindered by institutional changes and with sustained use of land. அதாவது இன்ஸ்டிடியூஷன் அடிப்படையில ஒரு சிஸ்டமேட்டிக்காவே இண்டிபெண்டன்ஸ் வாங்கும்போது நம்ம ஜமீன்தாரி சிஸ்டத்துல இருந்ததுனால எந்த விதமான டெவலப்மெண்ட்டும் பெருசா பண்ண முடியல. ஓகே, அப்ப என்ன பண்ணுது இந்தியா? இந்தியா இஸ் ஸ்டார்டிங் a 5-year plan. அதோட மெயின் ஃபோக்கஸ் என்ன இருக்கு சார்? 5-year பிளான்னா என்ன? 5-year பிளான்னா 5 வருஷத்துக்கு கவர்மெண்ட் ஒரு குறிப்பிட்ட செக்டாரை வளர்த்தணும்னு சொல்லிட்டு அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணும், புது புது சட்டங்களும் புது புது ப்ரோக்ராம்ஸும் பாலிசிஸும் பண்ணும். இது இந்தியா ஃப்ரீடம் வாங்கின உடனே இன்ட்ரோடியூஸ் பண்ணப்பட்ட ஒரு கான்செப்ட். இந்த கான்செப்ட் எந்த நாட்டுல இருந்து சார் நம்ம அடாப்ட் பண்ணிக்கிட்டோம்? 5-year plan was originally a Russian concept. அங்கிருந்து நம்ம அடாப்ட் பண்ணிக்கிட்டோம். ஓகே, அப்ப 5-year plan, ஃபர்ஸ்ட் 5-year பிளானோட இந்தியாவோட ஃபர்ஸ்ட் 5-year பிளானோட மெயின் ஃபோக்கஸ் என்ன சார்? லேண்ட் ரீஃபார்ம்ஸ், கலெக்டிவைசேஷன் அண்ட் கன்சாலிடேஷன் ஆஃப் லேண்ட் ஹோல்டிங்ஸ். எல்லா நிலமும் யாரு கையில இருந்துச்சு? எல்லா நிலமும் ஜமீன்தார் கையில இருந்துச்சு. அத என்ன பண்ணணும்? எடுத்து எல்லா ஃபார்மர்ஸ்க்கும் பிரிச்சு தரணும். அதுக்கு பேர் என்ன சொன்னாங்க? கலெக்டிவைசேஷன் அண்ட் கன்சாலிடேஷன் ஆஃப் லேண்ட் ஹோல்டிங்ஸ். ஒரு இடத்துல இருக்கிற நிலத்தை எடுத்து கலெக்டிவைசேஷன் அண்ட் கன்சாலிடேஷன் அதை சரியான விதமா எல்லா ஃபார்மர்ஸ்க்கும் பிரிச்சு தரணும். சார், இதை எப்படி சர்வ் பண்ணாங்க? an ardent follower of Gandhiji, Vinoba Bhave என்ன பண்றாரு? he is going throughout India and inspiring a lot of landlords or zamindars. ஏகப்பட்ட ஜமீன்தாரு கிட்ட உங்களுக்கு தேவையில்லாத நிலங்களை எல்லாம் அல்லது நீங்க பாத்துக்க முடியாத நிலங்களை எல்லாம் நிலம் இல்லாத ஃபார்மர்ஸ்க்கு பிரிச்சு தர வைக்கிறாரு. இது மட்டும் தான் நடக்குதா சார்? இல்லடா, they are declaring a land ceiling act. அதென்ன சார் லேண்ட் சீலிங் ஆக்ட்? ஒருத்தர் ஒரு லிமிட்டுக்கு மேல நிலம் வச்சுக்க கூடாதுன்னு ஒரு ஆக்ட் போடுறாங்க. அந்த ஆக்டின் மூலமா ஜமீன்தார்ஸ் கிட்ட அந்த லிமிட்டுக்கு எச்சா இருக்கிற எல்லா நிலத்தையும் வாங்கி யாருக்கு தராங்க? நிலம் இல்லாத விவசாயிகளுக்கு தர்றாங்க. So they are doing a lot of institutional reforms with the cooperation of farmers and they are abolishing zamindari system. ஜமீன்தாரி சிஸ்டத்தை கம்ப்ளீட்டா அபாலிஷ் பண்ணிட்டு கோஆபரேஷன் ஆஃப் ஃபார்மர்ஸ் மூலமா அடிப்படையில சிஸ்டமேட்டிக்கா இன்ஸ்டிடியூஷன்லயே சேஞ்சஸ் பண்றாங்க. சார், இப்படி வினோபா பாவே பண்ணினார்ல, ஆமாடா கண்ணா,
What is this called as? It was called as a bloodless revolution. கரெக்டா இல்லையா? ஒரு சொட்டு ரத்தம் கூட சிந்தாம ஃபார்மிங் உடைய அடிப்படையே மாத்துனாங்க. So it was called as a bloodless revolution. இத கிராம் தான் பூமி தான் அப்படினு கூப்பிட்டாங்க. ரைட் சார். வாட் நெக்ஸ்ட்? டேக் bloodless revolution. வினோபா பாவே இம்பார்ட்டன்ட் 1 மார்க். லேண்ட் சீலிங் ஆக்ட் மூலமா ஜமீன்தார் கிட்ட இருந்த நிலங்களை ஒரு லேண்ட்லார்ட் கிட்ட இருந்த நிலத்தை வாங்கி என்ன பண்றாரு? எல்லா ஃபார்மர்ஸுக்கும் பிரிச்சு தர்றாங்க. ரைட் சார். இது இண்டிபெண்டன்ஸுக்கு அப்புறமா உடனே நடந்துச்சு. வாட் ஹேப்பன் நெக்ஸ்ட்? 1960s 70sல a lot of agricultural reforms were done. green revolution நடக்குது, white revolution நடக்குது. Sir, what is green revolution? Green revolution you are adopting a lot of modern technologies. HYV seeds, high yield variety seeds use பண்ற tractors, good irrigation facilities, pesticides, manures, fertilizers இதெல்லாம் போட்டு you are increasing the amount of wheat that is produced in the northern Ganga plains. Northern Ganga plains. Sir, இதுல யாரு சார் அதிகமான லாபம் எடுத்தாங்க? பஞ்சாப், ஹரியானா, உத்தர் பிரதேஷ், Gangetic plains-ல the effect of green revolution was very heavy. The production of wheat increased so many times. The production increased many times. Sir, what about white revolution? White revolution na பாலை எப்படி நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம் ப்ரொடக்ஷன் பார்க்கிறோம். இது யாருடைய ப்ராஜெக்ட் சார்? NDDB. அதன சார் NDDB, நேஷனல் டைரி டெவலப்மெண்ட் போர்ட். NDDB னா என்ன? நேஷனல் டைரி டெவலப்மெண்ட் போர்ட். சார் இவங்களுடைய பெட் ப்ராஜெக்ட் என்னது? ஒயிட் ரெவல்யூஷன். இவங்க என்ன பண்றாங்க? மில்க் டெஃபிஷியண்டா இருக்கு இந்தியால தேவைக்காகவே பால் இல்ல. இந்தியாவுடைய தேவைக்கே பால் இல்லாம இருந்துச்சு. After white revolution, India was transformed into the world's largest milk producer. In fact, எந்த அளவுக்கு சார் நம்ம அதிகமா மில்க் ப்ரொடியூஸ் பண்ணோம்? In 1998 we surpassed USA. USA விட அதிகமா ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சோம். In 2010 and 2011 we were producing 17% of the entire world's milk output. மொத்த உலகத்தோட மில்க் அவுட்புட்ல நம்ம எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கோம்? 17% ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரைட் சார். சார் இந்த மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எல்லாம் நடக்குது. அதெல்லாம் இல்லாம 1980sல எப்படிப்பட்ட காம்ப்ரிஹென்சிவ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் நம்ம கவர்மெண்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணுது? இந்தியன் கவர்மெண்ட் ஃபார்மர்ஸ் உடைய டெவலப்மெண்ட்டுக்காக, அக்ரிகல்ச்சர் இந்தியால இம்ப்ரூவ் ஆகணுங்கிறதுக்காக நிறைய காம்ப்ரிஹென்சிவ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணுது. அதே சார் காம்ப்ரிஹென்சிவ் எல்லா விதமான இஷ்யூஸையும் ஃபேஸ் பண்ணக்கூடிய, எல்லா ப்ராப்ளம்ஸையும் ஃபேஸ் பண்ணக்கூடிய பலவிதமான நோக்கங்களை உடைய ப்ரோக்ராம்ஸ். சரி சார். ஃபர்ஸ்ட் there was crop insurance against droughts, cyclone, fire and disease. crop insurance தராங்கடா. கிராமீன் பேங்க்ஸ் தராங்க, கோஆபரேட்டிவ்ஸ் தராங்க. கிராமீன் பேங்க்ஸ் கோஆபரேட்டிவ்ஸ் எல்லாம் என்ன பண்ணும்? they give loans to farmers at and decent interest rate, at low interest rate. farmers ஏமாத்தாம கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட்ல என்ன தருவாங்க? லோன்ஸ் தருவாங்க. இதெல்லாம் இல்லாம they are giving KCC னா என்ன சார்? கிசான் கிரெடிட் கார்டு. KCC னா கிசான் கிரெடிட் கார்டு. PAIS அதன சார்? PAIS னா பர்சனல் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் ஸ்கீம். PAIS னா பர்சனல் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் ஸ்கீம். KCC இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. கிசான் கிரெடிட் கார்டு, PAIS பர்சனல் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் ஸ்கீம். இதெல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அது இல்லாம டிவிலையும் ரேடியோலையும் ஸ்பெஷல் வெதர் புல்லட்டின்ஸும், ஃபார்மர்ஸுக்கான ஸ்பெஷல் ப்ரோக்ராம்ஸும் டிவிலையும் ரேடியோலையும் ஸ்பெஷல் புல்லட்டின்ஸும், ஃபார்மர்ஸுக்கான ஸ்பெஷல் ப்ரோக்ராம்ஸும் போடுறாங்க. அது இல்லாம மினிமம் சப்போர்ட் பிரைஸ், என்னடா மினிமம் சப்போர்ட் பிரைஸ் வாஸ் இன்ட்ரோடியூஸ். ஃபார்மர்ஸுக்கு குறைந்தபட்சம் அவங்க கிட்ட இவ்வளவு விலை தந்து பொருளை வாங்கிக்கணும்னு. அதே மாதிரி ப்ரொக்யூர்மெண்ட் பிரைசஸ் வேர் stabilized and announced. were stabilized and announced. அப்ப கவர்மெண்ட் என்ன பண்ணுது? கிராப்புக்கு இன்சூரன்ஸ் தருது. எந்த மாதிரியான இன்சூரன்ஸ்? ட்ரவுட்டுக்கு, சைக்ளோனுக்கு, ஃபயருக்கு, டிசீஸுக்கு. கிராமீன் பேங்க்ஸ், கோஆபரேட்டிவ்ஸ் ஓபன் பண்றாங்க. ஃபார்மர்ஸுக்கு they are giving loans at very low interest rates. KCC கிசான் கிரெடிட் கார்டு, PAIS பர்சனல் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் ஸ்கீம்,
இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. ஸ்பெஷல் புல்லட்டின் நியூஸ், அதே மாதிரி ஸ்பெஷல் ப்ரோக்ராம்ஸ் ஃபார் ஃபார்மர்ஸ் வேர் டெலிகாஸ்டட் எதுல போடுறாங்க, டிவிலையும் ரேடியோலையும் போடுறாங்க. அண்ட் ஃபைனலி எம்எஸ்பி மினிமம் சப்போர்ட் பிரைஸ் அண்ட் ப்ரொக்யூர்மெண்ட் பிரைசஸ் அனௌன்ஸ் பண்றாங்க, ஃபிக்ஸ் பண்றாங்க. திஸ் இஸ் இன்ட்ரோடியூஸ் such that the farmers will not be cheated by the middlemen. நடுவுல நிக்கிற தரகர்களால ஃபார்மர்ஸ் ஏமாந்துற கூடாதுன்னு சொல்லிட்டு எம்எஸ்பி ஆர் மினிமம் சப்போர்ட் பிரைஸும் இன்ட்ரோடியூஸ் பண்ணுது நம்ம கவர்மெண்ட். சரி சார், இதெல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணி இதோட நின்றதா கவர்மெண்ட்? இல்ல கண்ணா, அவர் கவர்மெண்ட் இஸ் மேக்கிங் கன்சர்டட் எஃபர்ட்ஸ் டு மாடர்னைஸ் அக்ரிகல்ச்சர். அக்ரிகல்ச்சரை மாடர்னைஸ் பண்றதுக்காக ஒருங்கிணைந்த, கன்சர்டட்னா என்ன, ஒருங்கிணைந்த எஃபர்ட்ஸ் பண்ணுது கவர்மெண்ட். இட் இஸ் எஸ்டாப்ளிஷிங் ஐகார். சார் ஐகார்னா இந்தியன் கவுன்சில் ஃபார் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச். அக்ரிகல்ச்சர்ல ரீசர்ச் பண்றதுக்கு தனியா ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஆரம்பிக்கிறாங்க. அதுல எப்பேற்பட்ட ரீசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், R&D என்ன, எப்பேற்பட்ட ரீசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் சார் ஐகார்ல பண்றாங்க. இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச். இந்தியால அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டிஸ் திறக்கிறாங்க. ஹார்டிகல்ச்சர் விதவிதமான ஃப்ரூட்ஸ் வளர்த்துறாங்க, டெவலப் பண்றாங்க. they are also doing veterinary services, animal breeding பண்ண ஹெல்ப் பண்றாங்க. and they are also developing better weather forecasting. இத்தனை R&D பண்றாங்கல்ல சார் இந்தியன் கவர்மெண்ட்ல ஐகார் கீழ. ஆமாடா, they are doing lot of R&D. சார் இந்தியன் அக்ரிகல்ச்சர் எப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல சார் இருக்கு? இந்தியன் அக்ரிகல்ச்சர் even though it is the backbone of our economy, நம்ம நாட்டோட எக்கானமியோட பேக்போனா இருந்தாலும் படிப்படியா 1950ஸ்ல இருந்தே அதோடைய ஜிடிபி கம்மியாகிக்கிட்டே இருக்கு. அக்ரிகல்ச்சரால வரக்கூடிய இன்கம், ஜிடிபி, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் எப்ப இருந்து 1950ஸ்ல இருந்தே படிப்படியா கம்மியாகிக்கிட்டே இருக்குது. சரி, 2010-2011ல 52% பீப்புள் இன்னுமே எதுல எம்ப்ளாய் ஆகிட்டு இருக்காங்க, அக்ரிகல்ச்சர்ல. ஆனா ஜிடிபி என்ன ஆகிட்டு இருக்கு, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் கம்மி ஆகிக்கிட்டே இருக்கு. ஏன் சார் இப்படி நடக்குது? why is this happening? ये क्यों हो रहा है? ये क्यों हो रहा है? சொல்லுங்க சார். வாடா பார்க்கலாம். This is the challenges faced by agriculture. Agriculture face பண்ணக்கூடிய challenges இதுதான். என்ன சார்? Agriculture is not developing sufficient employment opportunities. தேவையான அளவுக்கு ஆளுகளை எம்ப்ளாய் பண்ற அளவுக்கு, எந்த அளவுக்கு லாபகரமா எம்ப்ளாய் பண்ற அளவுக்கு அக்ரிகல்ச்சர் இஸ் நாட் ஹேவிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அதே மாதிரி there is a competition for land. அதாவது விவசாயம் பண்ற நிலத்தை வீடு கட்டுறதுக்கு வாங்குறாங்க. அப்ப அவங்க கூட எல்லாம் போட்டி போடும்போது மொத்தமா நெட் சோன் ஏரியா, விவசாயம் பண்ண கிடைக்கிற நெட் சோன் ஏரியா மிக கம்மியாயிருது. அண்ட் லேண்ட் டீக்ரடேஷனும் நடக்குது. ஏன் சார் லேண்ட் டீக்ரடேஷன் நடக்குது? அதிகமான வருவாய் வரணும், அதிகமான உற்பத்தி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு யூ ஆர் யூசிங் a lot of fertilizers and pesticides. அப்ப மண் என்ன ஆகுது? மண்ணு அதோடைய தரத்தை விட்டுருது. சாயில் இஸ் டீக்ரேடிங் அண்ட் புவர் சாயில் ப்ரொடக்டிவிட்டி. திருப்பி அதே மண்ணில் அதிகமான ஃபர்டிலைசர்ஸும் பெஸ்டிசைட்ஸும் போடுறதுனால சாயில் இஸ் டீக்ரேடிங் அண்ட் கிவிங் லெஸ் ப்ரொடக்டிவிட்டி. சரி, அதே மாதிரி ஃபார்மர்ஸ்க்கு என்ன தரோம்? ஃப்ரீ பவர் தந்துடுறோம். அந்த ஃப்ரீ பவர் வச்சுட்டு ஃபார்மர்ஸ் என்ன பண்றாங்க? டீப் போர்வெல்ஸ் போட்டு they are pumping lot of water. அப்ப கிரவுண்ட் வாட்டரை அதிகமா பம்பிங் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால they are depleting the aquifers. aquifers-னா அடியில கிரவுண்ட் வாட்டர் இருக்கு இல்லையா, நிலத்தடி நீர், அது கம்மியாகுது. இன்சஃபிஷியன்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட் பண்றாங்க. தண்ணிய சரியான வகையில பாதுகாக்காம விடுறதுனால பீரியாடிக்கா ஸ்கேர்சிட்டி ஆஃப் வாட்டர் வந்துருது. தண்ணிக்கு பஞ்சமே வந்துருது. ஃபர்ஸ்ட் ஃபார்மர்ஸ்க்கு ஃப்ரீ பவர் தந்தாங்க. அப்ப அன்சஸ்டைனபிள் பம்பிங். அன்சஸ்டைனபிள்னா என்ன? கண்டினியூஸா காலகாலமா பண்ணாத அளவுக்கு சும்மா ஒரே அடியா தண்ணிய பம்ப் பண்ணி வெளியில எடுக்கிறாங்க கிரவுண்ட் வாட்டர். அக்விஃபயர்ஸ் அண்டர் கிரவுண்ட் வாட்டர், நிலத்தடி நீரை டிப்ளீட் பண்றாங்க, இல்லாம பண்றாங்க. இன்சஃபிஷியன்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட் அண்ட் பீரியாடிக் ஸ்கேர்சிட்டி ஆஃப் வாட்டர் நடக்குது. சார் இதெல்லாம் இல்லாம பிராக்டிக்கலா ஃபார்மர்ஸ்க்கு வேற என்ன இஷ்யூஸ் இருக்கு சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். ஃபார்மர்ஸ்க்கு there are inadequate storage அவங்களுக்கு பத்தறது இல்ல, மார்க்கெட்டிங் ஃபெசிலிட்டிஸ் போதறது இல்ல.
ப்ரொடக்ஷன் அண்ட் மார்க்கெட் அன்சர்டைனிட்டிஸ் எப்பயுமே அவங்களுக்கு எச்சு. ஏன்னா ப்ரொடியூஸ் பண்றாங்க, எச்சா தக்காளியை மேனுஃபேக்சர் பண்ணிடுவாங்க. மார்க்கெட்டுக்கு எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் ஒரே தக்காளியை கொண்டு போவாங்க. அப்போ டிமாண்ட் கம்மியா இருக்கும், இவங்க ப்ரொடியூஸ் பண்ண கண்டென்ட் அதிகமா இருக்கும். அங்க தேவை டிமாண்ட் கம்மியா இருக்கும், இவங்க ப்ரொடியூஸ் பண்ண கண்டென்ட் என்ன ஆகும், ரொம்ப அதிகமா இருக்கும். அப்ப என்ன பண்ணுவாங்க, வேற வழியே இல்லாம அடிமாட்டு வேலைக்கு தக்காளியை விற்க ஆரம்பிப்பாங்க. திஸ் இஸ் கால்ட் as distress sales. This is called as distress sales. அதே மாதிரி ஃபர்டிலைசர்ஸும் HYV seeds, high yield variety seedsம் அதிகமான பிரைஸ்ல இருக்கும். ஆல்ரெடி நம்ம டிஸ்ட்ரெஸ் சேல்ஸ் பத்தி பார்த்துட்டோம் இல்லையா. ஆல் ப்ரொடக்ஷன் இஸ் ரீச்சிங் த மார்க்கெட் சைமல்டேனியஸ்லி. அப்ப சப்ளை இஸ் ஹை, demand is low. Supply is high, demand is low. அந்த சூழ்நிலையில all the farmers are doing distress sales, அடிமாட்டு விலைக்கு விற்கிறாங்க. These are the issues that are facing agriculture today. Right? That is more or less the end of this lecture. இந்த லெக்சரை ரெண்டு செக்மெண்டா பிரிச்சு படிக்கணும். எப்படி சார் படிக்கணும்னு சொல்றீங்க? ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இந்தியன் கவர்மெண்ட் எப்படிப்பட்ட காம்ப்ரிஹென்சிவ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் பண்ணாங்கன்னு தெரியணும் உனக்கு. இதுல ரொம்ப இம்பார்ட்டண்டா நீ என்னென்ன படிக்கலாம்னா கிராப் இன்சூரன்ஸ் படிக்கலாம். அதே மாதிரி கிராமீன் பேங்க்ஸ், கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ், இன்ட்ரெஸ்ட் loans with low rate of interest, loans with low rate of interest. இந்த கிராமீன் பேங்க்ஸ், கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ், loans with low rate of interest எல்லாம் ஏற்கனவே எங்க படிச்சிருக்கோம், மணி அண்ட் கிரெடிட்ல படிச்சிருக்கோம். அந்த யூனிட்ல இருந்து இந்த பாயிண்ட லிங்க் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோ. கிராப் இன்சூரன்ஸ் தனியா. நெக்ஸ்ட் KCC, கிசான் கிரெடிட் கார்டு, பாய்ஸ், பர்சனல் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் ஸ்கீம் தனியா ஞாபகம் வச்சுக்கோ. ஸ்பெஷல் வெதர் புல்லட்டின்ஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ் ஃபார்மர்ஸுக்காக போடுறாங்க. MSP, மினிமம் சப்போர்ட் பிரைஸ் அண்ட் ப்ரொக்யூர்மெண்ட் பிரைசஸ் தராங்க. அது இல்லாம இந்தியன் கவர்மெண்ட் இஸ் ஸ்டார்டிங் ICAR, இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச். அதுல என்ன பண்றாங்க, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். அதுல வெட்டனரி சர்வீசஸ், அனிமல் பிரீடிங், ஹார்டிகல்ச்சர் டெவலப்மெண்ட், வெதர் ஃபோர்காஸ்ட், அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிஸ்னு they are doing a lot of research. இது ஒரு பாகம் எடுத்து தனியா வச்சுக்கோ. ரைட் சார். அடுத்த பாகம் என்ன, இந்தியன் ஃபார்மர்ஸ் ஃபேஸ் பண்ற பிரச்சனைங்க. அக்ரிகல்ச்சர், நோ சஃபிஷியன்ட் இன்கம், காம்படிஷன் ஃபார் லேண்ட், ஹவுசிங் பண்ண நினைக்கிறாங்க. அதையெல்லாம் மீறி தான் அக்ரிகல்ச்சர் பண்ண வேண்டியதா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஏரியா இஸ் டிக்ரீசிங், லேண்ட் டீக்ரடேஷன் ஆகுது, ரிப்பீட்டட் யூஸ் ஆஃப் ஃபர்டிலைசர்ஸ், ஃப்ரீ பவர் இருக்கிறதுனால they are pumping, unsustainable pumping நடக்குது, depletion of aquifers, அப்ப periodic scarcity of water நடக்குது, inadequate storage facilities, market facilities, production and market uncertainties நடந்துகிட்டே இருக்குது. மார்க்கெட் அண்ட் ப்ரொடக்ஷன் அன்சர்டைனிட்டிஸ்னால நிறைய தடவை சப்ளை அதிகமா இருக்கு, டிமாண்ட் கம்மியா இருக்கு, டிஸ்ட்ரெஸ் சேல்ஸ் நடக்குது. அதே மாதிரி ஃபர்டிலைசர்ஸும் HY சீட்ஸும் ஹை ரேட்ல இருக்குது. இது ரெண்டு டாபிக்கா பிரிச்சு தெளிவா படி. Cheers and thank you. Hope you like the lecture. If you like the lecture, hit the like button. If you like our channel, subscribe to us. We have so many interesting content in the following weeks. Cheers. Recommend our channel to your friends. Hope to meet you in the next lecture. Cheers and thank you. Thank you for listening. Cheers and thank you. Cheers.